Hi friends, welcome to Design Loom Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஃபோட்டோஷாப் இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல ஒவ்வொரு விஷயமும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நியூ ஃபைல்னு இருக்குது இல்லைங்களா? இந்த நியூ ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். நியூ ஃபைலை கிளிக் பண்ணும்போது நியூ டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் வந்து க்ரியேட் ஆகும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஒர்க் பண்ணுறதுக்கான ஒர்க்கிங் பிளேஸை வந்து செட் பண்ணுறீங்க. இவ்வளோ அளவு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நீங்கள் ஹைட்டு வித்து கொடுத்து செட் பண்ணுறீங்க. செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்கும்போது நாங்கள் அப்படின்னா உங்களுக்கு வந்து நியூ ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா? இது வந்து நியூ ஃபைல். ரெண்டாவது ஓப்பன்ன்றதுனால ஆல்ரெடி நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பேன் டிவைஸில். அந்த டிவைஸில் இருக்கிற இமேஜை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இமேஜோ இல்லை வந்து ஃபோட்டோஷாப் ஃபைலையோ என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் இந்த இடத்துல டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா ஓப்பன் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இது ஒரு இமேஜ் தான் ஓப்பன் ஆகிருக்கு. தென் அகைன் வந்து இந்த ஹோம் பட்டனை கிளிக் பண்ணுறேன். அகைன் ஓப்பன் கொடுக்குறேன். நான் இடத்துல இமேஜ் கொடுத்து இல்லைங்களா? இப்போ வந்து ஃபோட்டோஷாப் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஃபோட்டோஷாப் ஃபைலாக இருந்தாலும் ஓப்பன் ஆகும், இமேஜாக இருந்தாலும் ஓப்பன் ஆகும். ரெண்டுமே பிஎஸ்டின்ற முறையில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? இது வந்து இமேஜ் ஜேபிஜின்னு இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் பிஎஸ்டியாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி பிஎஸ்டி இமேஜ், அதாவது ஃபோட்டோஷாப்போட டாக்குமெண்ட்டு. இதையும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் நியூ ஃபைல் ஓப்பன் சொல்லிட்டேன். ஹோம்ன்றது வந்து இதுதான். இந்த ஹோம் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஹோம் ஆப்ஷன் இது தான். இந்த ஃபோட்டோஷாப் லோகோ இருக்குது இல்லைங்களா? இதை கிளிக் பண்ணும்போது நாங்கள் அப்படின்னா எந்த ஒர்க்கிங் பிளேஸும் இருக்காது, வெறும் எம்டியாக ஃபோட்டோஷாப் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல போயிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஃபைல் நியூ கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு நியூ டாக்குமெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், புது டாக்குமெண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. தென் அகைன் என்ன பண்ணுங்க அப்படின்னா சேம் தான். ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா ஆல்ரெடி நம்ம டிவைஸில் இருக்கிற ஃபைலை கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் இங்கேயே வெளியே வெல்கம் டேப்லேயே இங்கேயே ஃபைல் ஓப்பன் நியூ கொடுத்துட்டு புது டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓப்பன் கொடுத்துட்டு டிவைஸில் இருக்கிற பிஎஸ்டி ஃபைலோ இமேஜையோ இல்லை பிடிஎஃப்ஐயோ என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டேப். இது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நான் ஓப்பன் பண்ண ஃபைலோட நேம்ஸு ஃபைல்ஸ். ஓகேங்களா? இது டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி கூட நீங்கள் ஒர்க்கிங் ஃபோட்டோஷாப்புக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா போய்க்கலாம். இப்போ நீங்கள் ரீசெண்டாக எப்போ ஓப்பன் பண்ணீங்கன்றது வந்து இந்த இடத்துல இருக்கும். ப்ளஸ் வந்து அந்த ஃபைலோட சைஸ் இருக்கும். இது வந்து என்ன டைப், ஜேபிஜியா ஃபோட்டோஷாப் ஃபைலா அப்படின்றது வந்து இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் நிறைய ரீசெண்ட் ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஃபைல் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். சர்ச் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் பிஎஸ்டி ஃபைலோ இல்லை இமேஜோ இல்லை பிடிஎஃப் வந்து என்ன ஆகும்னா இந்த இடத்துல வந்துடும். நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து தம்ப்நெயிலோட சைஸு. இப்போ இதை கிளிக் பண்ணும்போது தம்ப்நெயில் வந்து உங்களுக்கு வந்து ரீசன்ட் ஃபைல் வந்து தம்ப்நெயிலோட சைஸ் வந்து பெருசாக காமிக்கும். இது வந்து தம்ப்நெயிலோட சைஸ் வந்து சின்னதாக காமிக்கும், டீட்டெயில்டாக காமிக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வெல்கம் டேப்பு. இப்போ நம்ம நியூ ஃபைல் இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இப்போ நியூ டாக்குமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். நியூ டாக்குமெண்ட்டில் இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா? இது எல்லாமே வந்து சேவ்டு ப்ரிசெட்ஸ், அதாவது ஸ்டாண்டர்டாக இருக்கிற ப்ரிசெட்ஸ். ஓகேங்களா? ஒவ்வொன்றத்தை பற்றி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரீசெண்ட்டு சேவோட கடைசியாக சொல்கிறேன். ஃபோட்டோஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இது வந்து நான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோட்டோஸ்னு இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து ஸ்டாண்டர்டான சைஸு. இந்த சைஸில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். நம்ம வீட்டில் ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறோம் பார்த்தீங்களா, ஆல்பம் ஃபோட்டோஸு. இது எல்லாமே இந்த ஸ்டாண்டர்டான சைஸில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சைஸை வச்சுட்டு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபோட்டோ எடிட் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஆல்பம்லாம் தருவாங்க. இது வந்து ஸ்டாண்டர்டான சைஸு. இப்போ பாருங்கள் 7x5 இன்ச்சஸ். ஓகேங்களா? ஐஎன்னா இன்ச்சஸ்னு அர்த்தம். 300 PPI. 300 PPIன்னா என்ன அர்த்தம்னா ஃபிசிக்கலாக பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் 300 PPI கொடுப்பாங்க. ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து பார்க்குற ஒவ்வொரு விஷயத்துக்கும்
300 ppi. ppiனா என்ன அர்த்தம் அப்படின்னா பிக்சல் பர் இன்ச், அதாவது ஒரு இன்ச்சில் 300 பிக்சல் இருக்கும் அப்படின்னா குவாலிட்டி வந்து உங்களுக்கு வந்து குட் குவாலிட்டியாக இருக்கும். அதனால் வந்து 300 பிக்சல் கொடுக்குறாங்க, பிக்சல் பர் இன்ச் கொடுக்குறாங்க. அதுவே நீங்கள் வந்து ஆன்லைனில் ஒரு போஸ்ட் பார்க்குறீங்க, சோஷியல் மீடியா போஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து 72 ppi கொடுப்பாங்க. ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணுற விஷயத்தை வந்து 300 ppiன்னு கொடுப்பாங்க. ஆன்லைனில் பார்க்குற விஷயத்தை வந்து 72 ppiன்னு கொடுப்பாங்க. ஓகேங்களா, இது ஓகே ஆகிடுச்சிங்களா? இது வந்து ஃபோட்டோ, ஸ்டாண்டர்டான ஃபோட்டோவோட சைஸு. பிரிண்ட்டு, இப்போ நீங்கள் வந்து பிரிண்ட்டு துறையில் இருக்கீங்க, இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு A4 சைஸில் நீங்கள் வந்து ஏதாவது பிரிண்ட் பண்ண போகிறீங்க, A3 சைஸில் பிரிண்ட் பண்ண போகிறீங்கன்னா சேவ்டு ப்ரிசெட்ஸ் வந்து ஆல்ரெடி இங்கேயே இருக்கும். ஃபோட்டோஷாப்பே வந்து ஸ்டாண்டர்டான சைஸை வந்து கொடுத்துட்ருப்பாங்க. இங்கே பாருங்கள் லெட்டரோட சைஸு, இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 300 ppi. பிரிண்ட் எடுக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஃபிசிக்கலாக இருக்கிற விஷயங்கள் 300 ppi கொடுப்பாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. லெட்டரோட சைஸு லீகல் டேப்லாய்டு A4 சைஸு 210 × 297 மில்லிமீட்டர் அட் 300 ppi. ஓகேங்களா, A6ஓட சைஸு, A5, A3 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்டான சைஸை வந்து கொடுத்துருப்பாங்க. தென் ஆர்ட் அண்ட் இல்லுஸ்ட்ரேஷன், அதாவது டிஜிட்டல் ட்ராயிங் வரைகிறாங்க பார்த்தீங்களா, அது ட்ராயிங் வரைஞ்சிட்டு பிரிண்ட் அவுட் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, ப்ளஸ் வந்து ஹார்ட் ட்ராயிங்கு, பென்சில் ட்ராயிங்கு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்டாண்டர்ட் சைஸ் இது. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா 300 ppi எடுப்பாங்க. 300 பிக்சல் பர் இன்ச்சஸ் இருக்கும். இதில் வெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெப்சைட்டில் வந்து ஒரு பேனரை க்ரியேட் பண்ணுறீங்க, இல்லை வந்து சோஷியல் மீடியா க்ரியேட் பண்ணுறீங்க, வேறு ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, வெப்சைட்டில் நீங்கள் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஸ்டாண்டர்டான சைஸு. இதில் வந்து நீங்கள் வந்து பாருங்கள், அதுக்கு முன்னாடி இருந்ததுக்கெலாம் இன்ச்சஸ்னு இருக்கும், இதில் பிக்சல்னு இருக்கும். வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும், இல்லை மொபைலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கண்ணால் பார்க்குற விஷயங்கள், கையில் தொடாமல் கண்ணால் பார்க்குற விஷயங்கள் எல்லாமே பிக்சல்னு இருக்கும். ஓகேங்களா, அதேமாரி ppi பார்த்தீங்கன்னா 72 ppi இருக்கும். இது வந்து வெப்புக்கான ஸ்டாண்டர்ட் சைஸு. இது வந்து இப்போ ஒரு மொபைல் ஆப் க்ரியேட் பண்ணுறாங்க, மொபைல் ஆப்புக்கு வந்து சைஸ் தேவைப்படுது, இல்லை மொபைல் ஆப்புக்கு தேவைப்படுற ஒரு டிசைன் தேவைப்படுது அப்படின்னா இது வந்து ஸ்டாண்டர்டான சைஸ். இதுவும் பாருங்கள் உங்களுக்கு பிக்சல் தான். ஓகேங்களா, 72 ppi இருக்கும். இது வந்து ஸ்டாண்டர்டான சைஸு. iPhone X, iPhone 8 அதேமாரி ஒவ்வொரு சைஸ் இருக்கும். அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டிசைன் பண்ணிக்கலாம். தென் வந்து ஃபிலிம் அண்டு வீடியோ, இப்போ டிவி, யூடியூப் சேனல் அந்த மாதிரி நிறைய இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு தேவையான சைஸஸ் எல்லாமே இருக்கும். இதுக்கும் பாருங்கள் 72 ppi தான் இருக்கும். வெப்பு, மொபைலு, ஃபிலிம் அண்டு வீடியோ, இது மூணுமே நீங்கள் கையால் தொட்டு பார்க்க முடியாது, பார்க்கக்கூடிய விஷயங்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிக்சலில் இருக்கும். தென் வந்து 72 ppiயில் இருக்கும். இந்த பிரிண்ட்டு, ஃபோட்டோ எல்லாமே நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக பார்க்குற விஷயங்கள், ஃபிசிக்கலாக கையில் தொட்டு பார்க்குற விஷயங்கள், இது எல்லாமே 300 ppiயில் இருக்கும், இன்ச்சஸில் இருக்கும். இது புரியுது இல்லைங்களா? இப்போ ரீசெண்ட்டுன்றது வந்து நான் வந்து ரீசெண்டாக நான் என்ன பண்ணேன்னா ஓப்பன் பண்ண டாக்குமெண்ட்ஸ் இதில் வந்து காமிக்கும். ரீசெண்டாக நான் A4 சைஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் வந்து அதேமாரி வந்து 297 × 210 அட் 300 ppiயில் ஒரு டாக்குமெண்ட் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதேமாரி நான் க்ரியேட் பண்ண டாக்குமெண்ட்ஸ், நான் இண்டிவிஜுவலாக வேல்யூ கொடுத்து ஓப்பன் பண்ண டாக்குமெண்ட்ஸு, இல்லை ஏதாவது நான் இதிலேருந்து பிரிண்ட்டிலேருந்து ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண டாக்குமெண்ட்ஸ், இது எல்லாமே ரீசெண்டாக நான் ஓப்பன் பண்ண டாக்குமெண்ட்ஸ் இதில் வந்து ஓப்பனாக இருக்கும். ஓகேங்களா, சேவ்டு, நான் ஏதாவது சேவ் பண்ணி வச்சுருப்பேன். எனக்கு அதிகமாக ஒரு விஷயம் வந்து தேவைப்படுது, ஒரு டாக்குமெண்ட் வந்து அதிகமாக நான் வந்து யூஸ் பண்ணுறேன், A4 சைஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த A4 கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் சேவ் கொடுத்துட்டீங்க, பேர் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல சேவ்டில் வந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டேரெக்டாக வந்து சேவ்டில் கிளிக் பண்ணிவிட்டு A4 சைஸை கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக போயிடலாம். ஓகேங்களா, ஷார்ட்கட் மெத்தட். இது வந்து புரிஞ்சது இல்லைங்களா? இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற விஷயங்கள் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டான சைஸு. ஓகேங்களா, ஃபோட்டோஷாப்பே கொடுத்துருக்கோம். ஃபோட்டோ, பிரிண்ட், ஆர்ட் அண்ட் இல்லுஸ்ட்ரேஷன் வந்து இன்ச்சஸில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஃபிசிக்கலாக நம்ம டச் பண்ணி பார்க்குற விஷயங்கள். ஓகேங்களா, 300 ppiயில் இருக்கும். வெப்பு, மொபைலு, ஃபிலிம் அண்ட் வீடியோ வந்து பிக்சலில் கொடுத்துருப்பாங்க, 72 ppiயில் இருக்கும். ஓகேங்களா, அதாவது ஆன்லைனில் பார்க்குற விஷயங்களுக்கு 72 ppi போதுமானது. ஃபிசிக்கலாக பார்க்குறதுக்கு வந்து 300 ppi தேவை. அப்போ தான் பிரிண்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து நீங்கள் பாருங்கள் ரீசெண்ட் ஃபைல். இப்போ ரீசெண்ட் ஃபைலில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நேம் கொடுத்துக்கலாம். நான் வந்து டிசைன் லூம் அகாடமின்னு கொடுக்குறேன்.
இதை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் ப்ரெசெட் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், சேவ்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து க்ரியேட் ஆகிட்ருக்கும். ஓகேங்களா, இது ஜஸ்ட்டு அதுக்காக தான் யூஸ் ஆகுது. தென் நான் ஃபைலோட நேம் கொடுத்துட்டேன், வித்து. ஓகேங்களா, வித்துனா என்ன அர்த்தம் அப்படின்னா அகலம்னு அர்த்தம், ஹைட்டுனா நீளம்னு அர்த்தம். ஓகேங்களா, ஓரியன்டேஷன்ன்றது வந்து ஒன்றும் இல்லை, அந்த ஃபைல் வந்து செங்குத்தாக இருக்கணுமா இல்லை வந்து படுக்கையாக இருக்கணுமா அப்படின்றதுக்கான இதுதான் வந்து ஓரியன்டேஷன். ஓகேங்களா, ஒவ்வொன்று பற்றி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பிக்சல்ன்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோட்டோஷாப் வந்து ரேஸ்டர் பேஸ்டு சாஃப்ட்வேர். ரேஸ்டர் பேஸ்டு சாஃப்ட்வேர் அப்படின்னா என்னென்னா, எல்லா பிக்சல்களும் சேர்ந்து தான் ஒரு இமேஜை வந்து க்ரியேட் ஆகுது. ஓகேங்களா, அதே மாதிரி நீங்கள் வந்து ஆன்லைனில் சோஷியல் மீடியா போஸ்டர் போடுறீங்க, இல்லை வந்து யூடியூப் தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதாவது ஆன்லைனில் நீங்கள் வந்து போஸ்டர் பண்ணுறீங்க, இல்லை வாட்ஸ்அப்லேயே நீங்கள் வந்து ஒருத்தருக்கு வந்து இன்விடேஷன் சென்ட் பண்ணுறீங்க, ஃபிசிக்கலாக இல்லாமல் ஆன்லைன்லேயே சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பிக்சல் கொடுங்க. பிக்சல் தான் கரெக்டாக இருக்கும். தென் வந்து வித்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டான சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து 1080 x 1080 பிக்சல். ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் போஸ்டருக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுற ஸ்டாண்டர்டான சைஸ். வித்து 1080 பிக்சல், ஹைட்டு 1080 பிக்சல். ரெசல்யூஷன் வந்து ஆன்லைனுக்கு வந்து மோஸ்ட்லி 72 தான் கொடுப்பாங்க, நான் முதல்லே சொல்லியிருந்த மாதிரி. ஓகேங்களா, இப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா, இதெல்லாம் பின்னாடி நான் சொல்கிறேன், இதை பற்றி மட்டும் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஆன்லைனில் இப்போ நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப் மூலமாக நீங்கள் வந்து ஆன்லைன் போஸ்டர், சோஷியல் மீடியா போஸ்டருக்கு வந்து பிக்சல் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். க்ரியேட் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், எனக்கு இந்த மாதிரி இப்போ இருங்க நேம் நான் வந்து இதுக்கு வச்சதுனால எனக்கு டிசைன் லூம் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபைலோட பேரே வந்துருக்கு எனக்கு. ஓகேங்களா, இப்போ வந்து எனக்கு வித்து வந்து பார்த்திங்கன்னா 1080 பிக்சல், ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 1080 பிக்சல். பிக்சல்ன்றது ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன டாட்ஸ் இருக்கும். 1080 டாட்ஸ் இந்த பக்கம் லென்த்து, வித்தில் 1080 டாட்ஸ், இது மொத்தமாக சேர்த்து தான் என்ன ஆகும்னா இந்த ஃபைலோட சைஸே வந்து க்ரியேட் ஆகும். ஓகேங்களா, ஓகே. பிக்சல் வந்து மோஸ்ட்லி ஆன்லைனுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். இன்ச்சஸ்ன்றது வந்து நம்ம டே டு லைஃப்பில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற அளவுகள். இப்போ வந்து ஃப்ளெக்ஸு அடிக்கிறாங்க, நீங்கள் ஃப்ளெக்ஸு பார்க்குறீங்க பார்த்தீங்களா, ஃப்ளெக்ஸு நோட்டீஸ் பார்த்துருப்பீங்க, இல்லை ஃபோட்டோ ஃப்ரேம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நீங்கள் டைரெக்டாக கையில் தொட்டு பார்க்குற விஷயங்கள் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க, டிசைன் பண்ண விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே இன்ச்சஸில் கொடுப்பாங்க. அப்போ தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா குவாலிட்டியாக இருக்கும். ஓகேங்களா, பிக்சல்லையும் கொடுக்கலாம், இன்ச்சஸ் தான் வந்து டே டு லைஃப்பில் வந்து இன்ச்சஸ் தான் கொடுப்பாங்க. இந்த பிரிண்டிங் துறையில் மோஸ்ட்லி இன்ச்சஸ் தான் தருவாங்க. இப்போ வந்து 6 இன்ச்சஸ்ஸு, இது வந்து ஒரு 4 இன்ச்சஸ் கொடுக்குறேன். ஒரு நோட்டீஸ் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து ஓரியன்டேஷன். இப்போ பாருங்கள், ஓரியன்டேஷன் வந்து இப்போ வந்து செங்குத்தாக இருக்கா, வித்து வந்து 4 கொடுத்துருக்கேன், ஹைட்டு வந்து 6 கொடுத்துருக்குன்னா, இப்போ வந்து லேண்ட்ஸ்கேப் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், வேல்யூ வந்து அதுவாக சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள், வித்து 6 ஆகிடுச்சு, ஹைட்டு 4 ஆகிடுச்சு பாருங்கள். ஓகேங்களா, ப்ளஸ் அதே தான். ஓகேங்களா, இந்த இன்ச்சஸை வச்சு நான் ஃபைல் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு வந்து குவாலிட்டியாக இருக்கும். அதேமாதிரி ரெசல்யூஷன் வந்து நீங்கள் 300 தான் வைக்கணும். ஏன் 300 வைக்கணும்னா, ஃபிசிக்கலாக பிரிண்டிங் துறையில் வந்து 300 தான் வைப்பாங்க. ஆன்லைனில் நீங்கள் போஸ்டர் போடும்போது 72 வைக்கணும். இது 2 வேல்யூ மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அதேமாரி வந்து சென்டிமீட்டர், மில்லிமீட்டர் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் தான், டே டு லைஃப்பில் யூஸ் பண்ணுறது. இது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற ஸ்டாண்டர்டான வேல்யூ. நீங்கள் சென்டிமீட்டர் வச்சுட்டு பண்ணலாம், மில்லிமீட்டர் வச்சுட்டும் பண்ணலாம். இப்போ ஒரு போஸ்டர் வந்து உங்கள் கையில் கொடுக்குறாங்க, இதே சைஸில் வந்து எனக்கு க்ரியேட் பண்ணி கொடுங்கன்றாங்க. நீங்கள் ஸ்கேலில் அளந்து எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குன்ட்டு அளந்து நீங்கள் வித் ஹைட்டு இந்த இடத்துல கொடுத்துட்டு கூட நீங்கள் வந்து டாக்குமெண்ட்டோட சைஸை வந்து நீங்கள் இங்கேயே என்ன பண்ணிக்கலாம்னா மென்ஷன் பண்ணிக்கலாம். அதேமாதிரி மில்லிமீட்டர், பாயிண்ட்ஸ் பிகாஸ்ன்றது ஒன்றும் இல்லை, இது வந்து UK US யூஸ் பண்ணுற ஒரு ஸ்டாண்டர்டான வேல்யூ.
ஓகேங்களா. சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் வந்து வேர்ல்டு லெவலில் யூஸ் பண்ணுற ஸ்டாண்டர்டான வேல்யூ. பாயிண்ட் அண்ட் பிகாஸ் வந்து யூகே யூஎஸில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து 6 பிகாஸ்ன்றது வந்து 1 இன்ச்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து 4 இன்ச்சுங்களா பிகாஸில் பண்ண போகிறீங்க அப்படின்னா 1 இன்ச்சுனா 6 பிகாஸ், அப்போ 4 இன்ச்சுனா 20, அதுவாக மாறிடுச்சு பாருங்கள், 24 பிகாஸு. ஹைட் வந்து 36 பிகாஸ்னு மாறிடுச்சு பாருங்கள். ஓகேங்களா. பாயிண்ட்டுன்றதும் சேம் தான், இங்கே நம்ம சொன்ன வேல்யூ மாதிரி தான். பாயிண்ட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது புரிஞ்சுதுங்களா? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹார்ட் போர்ட், இந்த ஓரியன்டேஷனும் அதே தான். ஃபைலோட இப்போ பாருங்கள் 1200 × 1080 செங்குத்தான வந்து க்ரியேட் பண்ணுறேன். இப்போ வந்து ஓரியன்டேஷன் மாற்றிட்டு ஒன்று கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் 2 ஃபைலும் ஓப்பன் ஆகிருக்கு. ரெண்டுமே ஒரே சைஸ் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செங்குத்தாக இருக்கும், இது வந்து லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கும். புரியுதுங்களா? தென் ஹார்ட் போர்டுன்றது நீங்கள் கண்டினியூவாக வந்து ஒரு மேகசின் க்ரியேட் பண்ணுறீங்க, நியூஸ் பேப்பர் ஏதாவது க்ரியேட் பண்ணுறீங்க, புக்ஸ் ஏதாவது க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஹார்ட் போர்டு வந்து கிளிக் பண்ணிங்க. இந்த ஹார்ட் போர்டு கிளிக் பண்ணும்போது நாங்கள் அப்படின்னா இது வந்து ஒரு ஹார்ட் போர்ட். ஓகேங்களா. இப்போ நீங்கள் இந்த டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது நாங்கள் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 2ஆவதாக ஒரு ஹார்ட் போர்டு வந்து ஓப்பன் ஆகிடும். இதே சைஸுக்கு ஓப்பன் ஆகிடும். அதாவது நீங்கள் வந்து எம்எஸ் வேர்டில் நீங்கள் டைப் பண்ணிகிட்டே இருக்கும்போது கடைசி எண்டில் போய்ட்டு என்டர் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த இது பேஜ் ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா. அதே போல் என்ன ஆகும் அப்படின்னா இந்த டிசைன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த டிசைன் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிட்டு ஹார்ட் போர்ட் 2ன்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் ஆகிடும். கண்டினியூவாக நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ண போகிறீங்க, மேகசின் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதுக்கு யூஸ் ஆகும். இல்லை நான் மேனுவலாக க்ரியேட் பண்ண போகிறேன், ஹார்ட் போர்டு வந்து வேணும் அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடில் ஹார்ட் போர்டோட சிம்பிள் இருக்கும் பாருங்கள். ஓகேங்களா. இதில் போயிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஹார்ட் போர்டு இது பாருங்கள், ஹார்ட் போர்டு 2ன்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகிடும். ஹார்ட் போர்டு 1, ஹார்ட் போர்டு 2 அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா. ஓகே. இப்போ ரெசல்யூஷன்ன்றது அதே தான். இப்போ வந்து 1 இன்ச்சில் எத்தனை பிக்சல்ஸ் இருக்குது அப்படின்றத பொறுத்து தான். ஓகேங்களா. இன்ச்சஸ் சென்டிமீட்டர் நீங்கள் ரெண்டில் எது வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து இன்ச்சஸ் வச்சுருக்கேன். இப்போது 1 இன்ச்சில் எத்தனை பிக்சல், இப்போ 1 இன்ச்சில் 300 பிக்சல் போட்டிங்க அப்படின்னா பிரிண்டிங் துறையில் ஃபிசிக்கலாக நீங்கள் இப்போ பேனர் அடிக்கிறீங்க, ஃப்ளெக்ஸு, அதை நோட்டீஸ் அடிக்கிறீங்க, ப்ரௌச்சர்ஸ் அடிக்கிறீங்க அப்படின்னா 300 பிக்சல்ஸ் நீங்கள் தாராளமாக தரலாம். இதுவே வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் போஸ்ட் போட போகிறீங்க, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்க போகிறீங்க ஒரு இமேஜை, இல்லை நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ஆட் ரன் பண்ண போகிறீங்க, அதுக்கு வந்து ஒரு இமேஜ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 72 கொடுத்துருங்க. ஓகேங்களா. அதுமாதிரி தம்ப்நெயில் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா 72 கொடுத்துருங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து RGB கலர்ஸ் மோட் பார்க்கலாம். இந்த கலர் மோடில் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறது வந்து RGB அண்டு CMYK. RGBன்றது வந்து ஆன்லைனுக்கு, CMYKன்றது வந்து ஃபிசிக்கல், அதாவது பிரிண்டிங் துறையில் யூஸ் பண்ணுவாங்க. RGB நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் போஸ்டர்ஸு, தம்ப்நெயிலு, இந்த மாதிரி ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து RGB கலர் தான் கொடுப்பாங்க. நீங்கள் ஆன்லைனில் போட போகிறீங்க அப்படின்னா RGB கலர் கண்டிப்பாக கொடுத்துருங்க. இல்லை நீங்கள் பிரிண்ட் எடுக்க போகிறீங்க, நீங்கள் டிசைன் பண்ணிவிட்டு பிரிண்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா CMYK கலர் கொடுத்துருங்க. ஃப்ளெக்ஸு, ப்ரௌச்சர்ஸு, நோட்டீஸ், இது எல்லாமே பிரிண்ட் எடுக்கணும், ஃபிசிக்கலாக பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா CMYK கொடுத்துருங்க. RGB கலர்ன்றது வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் மட்டும் போஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா RGB கலர் கொடுத்துருங்க. RGBன்றது ஒன்றும் இல்லை, நீங்கள் கண்ணால் ஒரு டிசைன் பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து ரெட்டு, க்ரீன், ப்ளூ இந்த 3 கலரையும் பேஸ் பண்ணி தான் அந்த டிசைன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. அதோட ஷேட்ஸ்லாம் நிறைய வரும். ஆனால் மெயின் பேஸ் கலர் வந்து ரெட்டு, க்ரீன், ப்ளூ இந்த 3த்தையும் பேஸ் பண்ணி தான் ஒரு டிசைன் போஸ்டர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கண்ணால் பார்க்குற ஒரு டிசைன் அது வந்து RGB கலர் தான் கொடுத்துருப்பாங்க. CMYK கலருன்றது வந்து சியான், மெஜெண்டா, எல்லோ, கேன்னு சொல்லுவாங்க. கீனா என்ன பிளாக்னு அர்த்தம். CMYK சியான், மெஜெண்டா, எல்லோ, கேனா
பிளாக்கு. இப்போ நீங்கள் வந்து பிரிண்ட்டு பண்ணி நீங்கள் கையால் தொட்டு பார்க்குற விஷயங்கள் எல்லாமே CMYK கலர் தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பிட் மேப்ன்றது ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு நியூஸ் பேப்பர் ரெடி பண்ணுறீங்க, இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிற ஒரு இமேஜுக்கு ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை பென்சில் ஆர்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா பிட் மேப்பே கொடுக்கலாம். பிட் மேப்ன்றது வந்து ஒன்லி பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும்தான். கலர்ஸ் எதுவுமே அங்கே யூஸ் ஆகாது. நீங்கள் கலர் கொடுத்தாலும் அந்த இடத்துல வந்து அப்ளை ஆகாது. ஓகேங்களா. இதோட ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா கலர்ஸுக்கு வந்து ஃபைல் சைஸ் அதிகமாக இருக்கும். பிட் மேப் கிரே ஸ்கேலுக்குலாம் வந்து கலர் சைஸ் வந்து ஃபைல் சைஸ் வந்து கம்மியாக இருக்கும். கிரே ஸ்கேல்ன்றது ஒன்றும் இல்லை, பிளாக் அண்ட் ஒயிட்டு கூடவே வந்து பார்த்திங்கன்னா க்ரே ஷேட் இருக்கும். இது 3 கலர் இருந்தால் க்ரே ஸ்கேல்னு சொல்லுவாங்க. க்ரே வந்து அந்த கலர் மட்டும் அப்ளை ஆகும், வேறு எந்த கலரும் அப்ளை ஆகாது. அது வந்து க்ரே ஸ்கேல் கொடுக்கலாம். பிட் மேப் வந்து ஒன்லி பிளாக் அண்ட் ஒயிட், க்ரே ஸ்கேல் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் வித்து க்ரே. ஓகேங்களா. RGB கலர்ன்றது ஆன்லைனில் கொடுக்குற போஸ்டர் டிசைனுக்கு கொடுத்துக்கலாம். CMYK வந்து பிரிண்டிங்காக கொடுத்துக்கலாம். லேப் கலர்ன்றது வந்து ஒன்லி ஃபோட்டோகிராஃபர்ஸு அந்த மாதிரி ஹை எண்டட் கலர் கரெக்ஷன், கலர் கிரேடிங் பண்ணுறவங்க வந்து லேப் கலர் கொடுப்பாங்க. ஓகேங்களா. இந்த வைல்ட் அனிமலை ஃபோட்டோ எடுப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே லேப் கலர் கொடுத்துட்டு டோன் வேல்யூ, கலர் வேல்யூலாம் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அக்யூரேட்டாக பண்ணணும் அப்படின்ட்டு லேப் கலர் கொடுப்பாங்க. நம்மளுக்கு வந்து நான் வந்து ஆன்லைனில் போஸ்டர் ரெடி பண்ண போகிறேன், அதனால் RGB கொடுக்குறேன். ரெசல்யூஷன் வந்து 72 ஏன் கொடுக்குறேன்னா ஆன்லைனில் கொடுக்குறேன், அதனால் ரெசல்யூஷன் 72 கொடுக்குறேன். தென் வந்து 8 பிட், 16 பிட், 32 பிட்னு இருக்கும். 8 பிட்டுன்றது வந்து கலரோட ஷேட்ஸு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 8 பிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 256 ஷேட்ஸ் இருக்கும். 256 ஷேட்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, ரெட்டு, க்ரீன், ப்ளூ இருக்குது பார்த்தீங்களா, ரெட்டில் 256 ஷேட் இருக்கும். ரெட்டு ரிலேட்டடாகவே 256 ஷேட்ஸ் இருக்கும். க்ரீன் அப்படின்னா அதுலேயும் 256 ஷேட்ஸ் இருக்கும். ப்ளூலேயும் 256 ஷேட்ஸ் இருக்கும். ப்ளூ மட்டும் இருக்காது, ப்ளூ சம்மந்தப்பட்ட ஷேட்ஸ் மொத்தமாக இருக்கும். இது எல்லாம் சேர்ந்து தான் 8 பிட்டுன்னு சொல்லுவாங்க. ஆன்லைனில் நீங்கள் போஸ்டர் பண்ணுறீங்க, தம்ப்நெயில் பண்ணுறீங்க அப்படின்னா 8 பிட்டுன்றது வந்து போதுமானது. 16 பிட்டுன்றது வந்து பிரிண்டிங் துறையில் யூஸ் பண்ணுவாங்க. 16 பிட்டு கொடுத்துட்டு CMYK கொடுக்குறேன் அப்படின்னு வச்சிங்களேன். கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா 65,000 ஷேட்ஸ் இருக்கும். CMYKல சிக்கு 65,000, அதாவது சியான் வந்து 65,000 ஷேட் இருக்கும். மெஜெண்டா 65,000 ஷேட் இருக்கும். எல்லோ 65,000 ஷேட் இருக்கும். அதேமாதிரி வந்து பிளாக் வந்து 65,000 ஷேட் இருக்கும். இது பிரிண்டிங் துறையில் வந்து 16 பிட்டு யூஸ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா. 8 பிட்டுன்றது வந்து 8 பிட்டும் நீங்கள் வந்து CMYKல போடலாம், பிரிண்ட்டு கம்மியாக வரும். 16 பிட்டு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒவ்வொன்றும் பார்த்தீங்க அப்படின்னா 65,000 ஷேட்ஸு. C 65,000, M 65,000, Y 65,000, K 65,000 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் வந்து வெறும் ஆன்லைனில் பண்ண போகிறீங்கன்னா 8 பிட் போதுமானது. இதுவே வந்து ஃபிசிக்கலாக பண்ண போகிறீங்க அப்படின்னா 16 பிட்டு போதுமானது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுங்க. அதேமாரி பேக்ரவுண்டோட கண்டென்ட், இப்போ நீங்கள் எனக்கு வந்து பேக்ரவுண்டோட கண்டென்ட் வந்து ஒயிட் வேணும் அப்படின்னா ஒயிட் பேக்ரவுண்டு ஓப்பன் ஆகும். இப்போ எனக்கு வந்து பிளாக் வேணும் அப்படின்னா பாருங்கள், பேக்ரவுண்டு வந்து பிளாக்கில் ஓப்பன் ஆகும். பாருங்கள், பேக்ரவுண்டு வந்து பிளாக்கில் ஓப்பன் ஆகுது. தென் பேக்ரவுண்ட் கலர் அதே தான். டிரான்ஸ்பரண்ட், எனக்கு வந்து எந்த கலரும் வேணாம், ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக ஓப்பன் ஆகும் அப்படின்னா எனக்கு வந்து இந்த மாதிரி பேக்ரவுண்ட் இல்லாமல் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக ஓப்பன் ஆகும். தென் கஸ்டம், இங்கேயே நான் வந்து கலர் என்ன பண்ணிக்கலாம்னா இப்படி வேணும் பேக்ரவுண்ட், ஓகே கொடுத்துட்டு க்ரியேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து ரெட்டு க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா. இது எல்லாமே புரிஞ்சதில்லை, ஒரு டைம் அப்படியே சொல்கிறேன். இது அந்த ஃபைலோட நேமு, அந்த ஃபைல் சைஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஃபைலோட அகலம், ஃபைலோட ஹைட்டு, நீங்கள் வந்து பிக்சலில் வைக்கணும், இன்ச்சஸில் வைக்கணும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் இருந்தால் பிக்சலில் வைங்க, ஆஃப்லைனாக இருந்தால் ஃபிசிக்கலாக இருந்தால் இன்ச்சஸில், சென்டிமீட்டர், மில்லிமீட்டரில் வச்சுருங்க. ஓகேங்களா. தென் வந்து ஓரியன்டேஷன், நீங்கள் செங்குத்தாக வைக்கணும்னா இல்லை லேண்ட்ஸ்கேப்பாக வைக்கணும், இதை வச்சுக்கலாம். ஹார்ட் போர்டு கண்டினியூவாக நீங்கள் வந்து டிசைன் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா ஹார்ட் போர்ட் கிளிக் பண்ணிங்க.
ரெசல்யூஷன்ன்றது வந்து ஒரு இன்ச்சில் எத்தனை பிக்சல் இருக்கணும், அதாவது அது வந்து குவாலிட்டியை வந்து நிர்ணயம் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் பண்ண போகிறதுக்கு 72 கொடுங்க, இல்லை நீங்கள் வந்து பிரிண்டிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா 300 கொடுத்துக்குங்க. அதேமாரி வந்து ஆர்ஜிபின்றது வந்து நீங்கள் ஆன்லைனில் பார்க்குற விஷயங்கள் வந்து ஆர்ஜிபி கொடுப்பாங்க. பிரிண்டிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா சிஎம்ஒய்க்கு கொடுப்பாங்க. பிட் மேப்ன்றது பிளாக் அண்ட் ஒயிட்டு, கிரே ஸ்கேலுன்றது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டு வித் வந்து கிரே. ஓகேங்களா? இப்போ வந்து லேப் கலர்ன்றது ஹை எண்டட் ரீடச்சிங்கு ப்ளஸ் வந்து கலர் கிரேடிங் இதெல்லாமே பண்ணுவாங்க. 8 பிட்டுன்றது வந்து 256 ஷேட்ஸ் ஒவ்வொன்றும் இருக்கும். ப்ளஸ் வந்து இது வந்து ஆன்லைன் போஸ்டர் டிசைனுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 16 பிட்டுன்றது வந்து என்னென்னா நீங்கள் பிரிண்டிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா 65,000 ஷேட்ஸ் இருக்கும். இதுவே வந்து 32 பிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ், வைல்ட் அனிமல்ஸ் ஃபோட்டோ எடுக்கிறவங்க, கலர் கரெக்ஷன், கலர் கிரேடிங் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க வந்து 32 பிட்டு கொடுப்பாங்க. ஏன்னா அது வந்து கலரில் வந்து எந்த வேரியேஷன் இருக்கக்கூடாது, கலர் குவாலிட்டி வந்து கரெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு 32 பிட்டு கொடுப்பாங்க. நம்மளுக்கு ஆன்லைனில் 8 பிட் கொடுங்க, பிரிண்டிங் பண்ணுற மாதிரி இருந்தால் 16 பிட்டு கொடுங்க, இதுவே நம்மளுக்கு போதுமானது. ஓகேங்களா? இது வந்து அந்த ஃபைலோட இந்த டாக்குமெண்ட்டோட கலர், பேக்ரவுண்ட் கலர் வந்து நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இந்த அட்வான்ஸ்டு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அட்வான்ஸ்டு ஆப்ஷன் நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. ஒர்க்கிங் ஆர்ஜிபி கொடுத்துங்க, ஸ்கொயர் பிக்சல் கொடுத்துங்க. இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதுவே செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? இதில் நீங்கள் எதுவுமே டச் பண்ண தேவை. நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து இதில் மட்டும்தான். ஓகேங்களா? ஸ்டாண்டர்டான ஒரு சைஸ் வேணும், ஃபைல் சைஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் ஏதாவது வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் மேனுவலாக நீங்கள் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா, சைஸ் தெரியும் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற விஷயத்தில் வந்து ஹைட்டு வித்து கொடுத்துட்டு, ஓரியன்டேஷன்லாம் கொடுத்துட்டு, ரெசல்யூஷன்லாம் கொடுத்து என்ன பண்ணிக்கலாம்னா ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து வெல்கம் டேபோட இன்றைக்கி வந்து ஃபோட்டோஷாப்போட ஸ்டார்ட் அப் டேப் வந்து நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு போதுமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்போன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா டூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது ஒரு பிளேலிஸ்ட்டாக வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். டெய்லியும் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் டெய்லி வாட்ச் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஷாப்பில் வந்து நீங்கள் வந்து ஸ்கில்லை வளர்த்துக்கலாம், பேசிக்கில் ஸ்ட்ராங் ஆகிடலாம் அப்படின்னு நம்புகிறேன். ஃபார் வாட்சிங். ரெகுலராக நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணால் தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.